ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம தீபாவளி சீரீஸில் மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 240 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது ஜல்லடையில் சேர்த்தி கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 240 கிராம் கடலை மாவுக்கு 240 ml காய்ச்சின நெய் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 240 கிராம் கடலை மாவுக்கு அதே கப்பில் 2 கப் சர்க்கரை நான் கடாயில் சேர்த்திருக்கேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு பாகுபதம் வரணும். அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்ததும் நம்ம கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். 240 கிராம் கடலை மாவுக்கு 2 மடங்கு நெய் சேர்க்கணும். நான் 1 மடங்கு நெய் கடலை மாவோட கலந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் இன்னொரு கப்பு எண்ணெய் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி இதில் கொட்டி நல்லா சமமாக பரப்பி விட்டுடலாம். இப்போ லைட்டாக கத்தியில் எண்ணெய் தடவி நமக்கு தேவையான அளவு பீஸ் போட்டுடலாம். லைட்டாக மட்டும் பீஸ் போட்டு விட்டுடுங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வேற ஒரு பிளேட்டில் கமுத்தி போட்டு தட்டினீங்கன்னா அப்படியே தனியாக வந்துடும். இப்போ லைட்டாக போட்ட அந்த கோடில் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக அப்படியே வந்துடும். அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு ரெடி. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த தீபாவளிக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவோட வரேன். ஓகே, பாய் கைஸ்.